ஒன்றிய பாஜக ஆட்சியில் அதிகரித்து வரும் தலித் மக்கள் மீதான தாக்குதல்களை கண்டுகொள்ளாமல் பிரதமர் மோடி மௌனம் சாதித்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஹரியானா மாநிலம் ஹிசாரில் தலித் இளைஞரான கணேஷ் வால்மீகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று வேதனை தெரிவித்துள்ளார். அந்த இளைஞரின் கொலைக்கு போலீசாரே காரணம் என்று குடும்பத்தாரின் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டியுள்ள ராகுல் காந்தி, கடந்த 11 ஆண்டுகளில் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். மோடி தலைமையிலான பாஜக அரசு இதுபோன்ற கொடூரங்களுக்கு மௌனம் சாதித்து குற்றவாளிகளை பாதுகாக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஒரு கொலை சம்பவம் மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு மற்றும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ட சமத்துவ இந்தியாவின் மீதான நேரடி தாக்குதல் என்றும் கூறியுள்ளார். கணேஷின் கொலைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அந்த பதிவில் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பழங்குடி சமூக பிரதிநிதிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஒன்றிய பாஜக அரசின் ஆட்சியில் பழங்குடியினர் வீடற்றவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்றும், இயற்கை வளங்கள் செல்வந்தர்களிடம் ஒப்படைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளனர். பழங்குடி சமூகம் பலவீனமடைய வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது என்றும் கூறிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி பழங்குடி மக்களின் பாதுகாப்பிற்கு ஆதரவாக துணை நின்று முழு பலம் கொண்டு போராடும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.